வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்குறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோ லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்கிறது என்னென்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். நமக்கு வந்து ஒரு பொருளாதார தடை, பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் செய்கிற பிரார்த்தனை பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். பெரிய பொருள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 5ல் உச்சம். ஸோ 5ல் உச்சமாக இருக்குன்னா சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன வருமானங்கள் வந்தாலும் அதுக்கு வந்து ஒரு செலவுகளோ தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ் கொஞ்சம் நிறைய கொண்டாந்துடும். அது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா குரு வந்து 10ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் வந்து நம்ம மண்டைய கழுவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விட்ருவான். ஒரு 10 லட்சம் போடுங்க, உங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் 1 கோடி கொடுத்துறன்ற மாதிரிலாம் ஆசை வார்த்தை காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி வக்கரமாகி அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஏமாத்திரால பக்கத்துலேயே உட்கார வச்சுருப்போம். அதனால் ரொம்ப கவனம் பார்த்துக்குங்க. அப்புறம் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் செவ்வாய் ராகுவோடு இருக்கும்போது சில நேரங்களில் வந்து ஒரு சொத்துக்களால் எமோஷன்ஸும் வந்துடும். ஏன்னா வந்து அது ராகுன்னு அந்த பரிவர்த்தனை இதை நினச்சிக்கிட்டு நைட்டு தூங்காமல் இருக்குது. ஐயோ இவங்க ஏமாற்றிடுவாங்களோ, அப்படி ஆகிடுமோ, சொத்து அப்படி ஆகிடுமோ, வண்டி இப்படி ஆகிடுமோ அப்படின்னு புலம்புறதை வந்து விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்க வந்து மீனராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து 5ஆம் அதிபதி சந்திரன் ரொம்ப சிறப்பாக திங்கள் செவ்வாயிலோட கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் வரும் குழந்தைகளால். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மீன லக்னமாக இருந்து மீனராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் 9ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்களால் வந்து கொஞ்சம் மனசில் வந்து ஒரு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசிக்கிறது நல்லது. சண்டை சச்சரவை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எமோஷன் ஆகிடுவீங்க, ரொம்ப எமோஷனாக வருது, கத்துறது, அதுக்கப்புறம் நைட்டு தூங்காமல் இருக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான சனி உங்கள் ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்கள் வரல, நான் என்னென்னவோ பண்ணேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸை கொடுத்துரும். அதுவும் பிடிவாதம். இந்த வக்ர சனி என்ன பண்ணணுன்னா ரொம்ப பிடிவாதத்தை கொடுத்து எனக்கு அப்படித்தான் ஆய்வுன்னு கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கட் பண்ணிவிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். குலதெய்வ வழிபாடு ஓரளவுக்கு வந்து நல்ல தீர்வாக அமையுங்க. ஏன்னா வந்து இப்போ எதிர்க்கவே வந்து சுக்கிரன் வர நீச்சமாக இருக்கும்போது மனைவியும் ஒன்றும் பேச முடியாது, மனைவியும் அவமானப்படுத்திடுவாங்க. ஸோ அதனால் வந்து மனைவியும் மாட்டிகிட்டு பிடிப்பாங்க இவங்ககிட்ட. அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து பெரிய பணம் வேணுன்றதில் வந்து எமோஷனாகி கத்துனா வந்துடாதுங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபுத்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி. சூரியன் வந்து உங்களுக்கு ஆட்சி படத்துட்டு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல அங்கீகாரம், நிறைய பாராட்டுகள்லாம் இருந்தாலும் அடுத்தடுத்து செய்கிற விஷயங்கள் வந்து நமக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் ஒரு பிளாங்கான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தும். என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையேன்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி இருந்து சந்திரன் வந்து 5ஆம் அதிபதி. அவர் வந்து திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கும்போது நல்லா, அதுவும் 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் வந்து பிரச்சனைகள் வரும், இல்லாட்டி ஒரு எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். இதுக்காக தூங்காமல் இருக்கிறது, வண்டி இப்படி ஆகிடுச்சு, வாகனம் நான் எடுத்துன்னு போய் இந்த மாதிரி ஆகிடுச்சுன்ற மாதிரி ஃபீல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வண்டி வாகனங்கள் வீடு சம்மந்தமான விஷயங்கள் சொத்து சம்மந்தமான விஷயங்களில் வந்து எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மீன லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு 12ல் இருந்து அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்தாமல் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. காளி வழிபாடு, ஏதாவது வீட்டு பக்கத்தில் இருக்க காளி கோயிலோ இல்லாட்டி வந்து கிராம தேவதை கோயில்களோ போயிட்டு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். மீன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகும் அப்படின்போது குரு வந்து 4ஆம் அதிபதி, அதாவது 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 10க்கு 8ஆக வரும்பொழுது எங்கேனாச்சும் போய் லாக் பண்ணிவிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. கலைஞர்களுக்கு வந்து நல்ல வெற்றி வாய்ப்புகள், நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துருங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாக உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது மற்றவர்கள் மூளை செலவு செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது சில நேரங்களில் மனைவி சார்ந்த விஷயங்களோ இல்லை வெளியில் யாராச்சும் சொல்வதனால் நம்ம மன உளைச்சலாகி மனைவியே வேறு திட்டிடுவோம். கண்ணாமலாம் திட்டுறது, பார்ட்னர்ஷிப் நடுவில் வந்து கொஞ்சம் ஏடாவரம் பேசுகிறது, இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது வந்து பேசும்போது என்னை நீங்கள் அவங்க அவமானப்படுத்திட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஒரு நல்ல ஒரு அமைதியாக ஒரு காலையில் ஒரு எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எழுந்து குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. மூஞ்சி கழுவிட்டு அமைதியாக வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த முறை வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாருக்கெல்லாம்னா எனக்கு பணமே இல்லை, யாருக்கு தான் பணம் வேண்டாம், எல்லாருக்குமே பணம் தேவை இருக்குது. பட் எனக்கு பணம் இல்லை, பணம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், பேங்க் பேலன்ஸே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு பெரிய காசு வந்து நமக்கு வரதை வந்து தவிர்க்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமான பலன்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நிறைய பேருக்கு தெரியும். கோயில்களில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சது நிறைய கூட்டம் வருது. இது ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலைன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட வந்து நானும் வழிபாடு பண்ணுறேன். நான் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சு என் பர்சனலாகவும் நல்ல ஒரு வருமானங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்த நண்பர்கள், என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லும் போதும் நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துச்சுங்க. ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி. 17ஆம் தேதி வந்து சாயங்காலம் ஸ்டார்ட் ஆகுது. 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 17 ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஈவினிங்கே கூட பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த பெருமாளை மனதார வாழ்த்தி மனசார ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி ஒரு 27 முறை ஒரு 27 பூ கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த 27 பூ கையில் வச்சுக்கிட்டு மனதார ஓம் நமோ நாராயணா ஓனான்னு அந்த இறைவனை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ மனதார வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு ரவுண்ட் அடிக்கும்போது வச்சுட்டு வாங்க. அற்புதமான ஒரு விஷயங்க. ஒரு பெரிய மேஜிக் நடக்கும். லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் பண்ணலாம், இல்லைன்னா 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற இது சிறப்பான விஷயமாக அமையுங்க. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.